ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜ் இன்னுமே நல்ல இயல்பான ஒரு லாங்குவேஜாக மாறிடும். ஓகே, அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நிறைய பேர் நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் நடத்துறேன்னு கேட்டிங்க. எஸ், நான் நடத்துகிறேன். அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறோம். நாம் இன்றைக்கி படிக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான். அங்கேயே, இங்கேயே. இதை வந்து நம்ம தமிழில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா தமிழ் லாங்குவேஜ் ஒரு ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு. ஓகே, நல்ல ஒரு நேச்சுரல் லாங்குவேஜாக இருக்கிறதுக்கு. அங்கேயே வெயிடா, அங்கேயே இரு சாமி, நீங்கள் வராத, இப்படிலாம் நம்ம பேசும்போது தமிழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயல்பாக இருக்கும். அப்போது அதே நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கும் வார்த்தைகள் இருக்குது. சரிங்களா? அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது அங்கேயே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்கிறோம், இங்கேயே அழுத்தி சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதில்ல டிஃப்ரெண்ட்டு? இப்போ அங்கே அப்படின்னா சிம்பிளாக நம்ம சொல்கிறோம், பேனாவை அங்கே வை. ஓகே, பேனாவை அங்கேயே வை. அப்போ ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறோம்ல, ஒரு வலியுறுத்தி சொல்கிறோம்ல, ஒரு ஸ்ட்ரெஸ் அங்கே கொடுக்குறோம். ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போதே நம்ம ஆல்ரெடி என்ன படித்து வச்சுருக்கோம்? நான் அப்படின்னா சிம்பிள், நானே அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எக்ஸ்ட்ரா போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம இதற்கேற்ற ஒரு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக உட்காந்துக்கும். சரிங்களா? இப்போ அங்கேயே அப்படின்னா, இப்போது நம்ம தான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனாக இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் அங்கேயே அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம க்ளோஸாக இருக்காது. அதுவே இங்கேயே அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல சரௌண்டிங்கில், அதாவது ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கும். இங்கேயே நில்லு, இங்கேயே வை, அங்கேயே வை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட். பாருங்கள், இப்போ அங்கேயே நீங்கிறதுல அந்த அழுத்தத்தை மட்டும் தூக்கிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற வேர்டு என்ன? அங்கே. இங்கேயே அப்படிங்கிற வார்த்தையில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது இங்கே. ஓகே, அப்போ அங்கே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை என்ன? பிகாஸ். வெரி குட். அங்கே அப்படின்னா இங்கிலீஷில் பிகாஸா? நான் தான் ஏதோ உளர்றேன் அப்படின்னா நீங்களும் சேர்ந்து சொல்கிறீங்க. அப்படியே கவனிங்க, வீடியோ கவனிக்கணும். புரியுதா? ரைட். தேர். ஓகே, இங்கே அப்படின்னா அதற்கு இங்கிலீஷில் ஹியர். ஒன்று தான், டீயை மட்டும் தூக்குறோம், அங்கே ஹியர் வந்துருச்சு. ஓகே, இங்கே தேர், இங்கே அந்த டீயை தூக்குற நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். டீயை தூக்கும்போது ஹியர் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. அப்போது எக்ஸ்ட்ரா நாம் சேர்த்த வேண்டிய வார்த்தை என்னென்னா தேர் அண்ட் ஹியர் அப்படிங்கிற வார்த்தை ஹீ ஷீ இட்டில் இட்டுக்கு கீழே வந்துடும். ஓகே, ஹீனா ஹிம்செல்ஃப், ஷீனா ஹர் செல்ஃப், இட்டுனா இட் செல்ஃப். அப்போது இந்த தேரும் ஹியரும் இட்டுக்கு கீழே வர்றதுனால தேர் இட் செல்ஃப்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்புறம் ஹியர் இட் செல்ஃப். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கள், தேர் இட் செல்ஃப், ஹியர் இட் செல்ஃப், தேர் இட் செல்ஃப், ஹியர் இட் செல்ஃப். ஓகே, மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மேக்ஸிமம் வேர்புக்கு அப்புறம் பிளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டு எங்கே வரணும் அப்படின்னா வேர்புக்கு அப்புறம் பிளேஸ் ஆகணும், அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே நில், அங்கேயே வேலை செய்யி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தமிழில் சொல்லும்போது அங்கேயே நிற்கிறது சென்டென்ஸோட பிகினிங்கில் வருது. அப்போ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் சொல்லும்போது பிகினிங்லேயே சொன்னீங்கன்னா சென்ஸ் கரெக்டாக இருக்காது, அது தப்பு. ஓகே, கிராமட்டிக்கலி தட் இஸ் நாட் காமன்லி யூஸ்ட், அது பொதுவாக உபயோகப்படுத்தப்படுவது அல்ல. ஓகே, பாருங்கள், வேர்ப் ப்ளஸ் ரூட் வேர்டு இல்லையா, ஒரு சென்டென்ஸ், ஏதோ ஒரு சென்டென்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு லொக்கேஷனை பற்றி தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, தேர்னால என்ன தான் லொக்கேஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஏதோ ஒரு லொக்கேஷனை ஒரு சென்டென்ஸில் பேச போகிறீங்க, அந்த சென்டென்ஸோட எட்ஜில் இந்த ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. சிம்பிளாக இருக்குல்ல, கஷ்டமே கிடையாது. சப்ஜெக்ட், வேர்ஜ், ஆப்ஜெக்ட்டு வேலையே இல்லை. சிம்பிளாக வேர்புக்கு அடுத்து ரூட் வேர்டு, இல்லை வேர்புக்கு அடுத்து இன்னும் சில வார்த்தைகள் வருதா, ஒரு சென்டென்ஸாக வருதா, அப்போ சென்டென்ஸோட எட்ஜில் ரூட் வேர்டு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், அங்கேயே நில், அங்கேயே நில் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னது? அங்கேயே நில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த நில் அப்படிங்கிறது ஒரு வேர்பு தானே. நில்லுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்டாண்ட். ஓகே, ரூட் வேர்டு என்ன? தேர் இட் செல்ஃப், தேர் இட் செல்ஃப், அவ்வளோதான். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் போட்டாச்சு. ஸ்டாண்ட் தேர் இட் செல்ஃப்,
யூ ஸ்டாண்ட் தேர் இட் செல்ஃப். உள்ளே வரட்டுமான்னு கேட்குறாங்க. நோ நோ, யூ ஸ்டாண்ட் தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் இன் சைட். யூ ஸ்டாண்ட் தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் இன் சைட். ஓகே, அதுவே பாருங்க, இங்கேயே நில்லை. இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு நான் இங்கேயே நிற்க வைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, டோன்ட் மூவ், ஸ்டாண்ட் ஹியர் இட் செல்ஃப். டோன்ட் மூவ், ஸ்டாண்ட் ஹியர் இட் செல்ஃப். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டாண்ட் ஹியர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயே நில்லு. ஓகே, அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். ஓகே, இங்கேயே நில்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ தேர் இட் செல்ஃப்னா அங்கேயே, ஹியர் இட் செல்ஃப்னா இங்கேயே. இதை சென்டென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சென்டென்ஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தான் உங்களாலையும் அந்த சென்டென்சஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த அங்கேயே அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அங்கேயே வேலை செய், அங்கேயே பிரச்சனை முடிந்தது, அங்கேயே விளையாடு, அங்கேயே நீ அதை வைத்திருக்க வேண்டும், அங்கேயே பதில்கள் வழங்கப்பட்டன. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இருந்தாலும் இந்த அங்கேயே நீங்கிறதுக்கு உங்களுக்கு ரூட் வேர்டு தெரிஞ்சாலும் மீதி இருக்க சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளோ வரும். சரிங்களா? அப்புறம் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே எழுதி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக எழுதுங்க, தெரிய மாட்டேது அப்படின்ட்டு. நான் பெருசாக தான் எழுதுகிறேன். இன்கேஸ் இதுவும் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு பாருங்கள். இப்படி நேராகவே வச்சு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஓகே, ஒரு சிலருக்கு தெரியாது மொபைல் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு. அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மொபைல் அவங்க வீட்டில் அந்த பேர குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இப்படி லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் நல்லா பெருசாகவே தெரியும். சரிங்களா? சரி பாருங்கள், அங்கேயே வேலை செய். ஓகே, இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். வேலை செய், வேலை செய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரூட் வேர்டு அப்படியே உட்கார வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. வேலை செய். இன்கேஸ் நீங்கள் ஒரு நவுன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நீ அங்கேயே வேலை செய் அப்படி நீங்கள் கூட ஆட் பண்ணி கூட சொல்லலாம். நீ அங்கேயே வேலை செய் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு கமாண்டாக வருது பார்த்தீங்களா? நீ அங்கேயே வேலை செய், யூ ஒர்க். அவ்வளோதான். யூ ஒர்க். ஒர்க்னா வேலை செய்கிறது. ஓகே, யூ ஒர்க். எங்கே? அங்கேயே. அப்போ ரொம்ப சிம்பிள், தேர் இட் செல்ஃப். ஓகே, ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறோம், யூ ஒர்க் தேர் இட் செல்ஃப், டோன்ட் ரிசைன். ஓகே, டோன்ட் கம் அவுட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். டோன்ட் கம் அவுட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், யூ ஒர்க் தேர் இட் செல்ஃப். நீ அங்கேயே வேலை செய், அங்கேருந்து வராத அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி. ஓகே, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ அங்கேயே இரு. யூ ஆர் தேர் இட் செல்ஃப்னா நீ அங்கேயே இருக்கிறாய்னு அர்த்தம். ஏன்னா யூ ஆர் வந்துடுது. யூ பி தேர் இட் செல்ஃப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா, யூ பி தேர் இட் செல்ஃப்னு சொல்லுங்கள். ஓகே, யூ பி தேர் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னாலும் கூட கரெக்டு தான். இதெல்லாம் சும்மா நம்ம கொலோக்கியலாக யூஸ் பண்ணுறது, சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, யூ பி தேர் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கூட நீங்கள் சொல்லலாம், அங்கேயே இருப்பா சாமி, யூ பி தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் இன் சைட், உள்ளே வராத. ஓகே, சரி பாருங்கள், அங்கேயே பிரச்சனை முடிந்தது. பிரச்சனை முடிந்தது. முடிந்ததுன்னு என்ன டென்ஸு? ஃப்யூச்சர் டென்ஸ். வெரி குட். ஓ, ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சது. கரெக்டாக? பிரச்சனை முடிந்தது. வெரி குட், வெரி குட். நல்லா கவனிக்கிறீங்க. அதான் டெஸ்ட் பண்ணுறேன் அடிக்கடி. பிரச்சனை முடிந்தது, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ பிரச்சனை முடிந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ப்ராப்ளம். வெரி குட், வெரி குட், வெரி குட். த ப்ராப்ளம் வாஸ் ரிசால்வ்டு. அவ்வளோதான். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் போகலாம். த ப்ராப்ளம் வாஸ் ஓவர். ஓகே, த ப்ராப்ளம் வாஸ் ரெக்டிஃபைடு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் எழுதுறதே தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு நிகரான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்களும் சரியான சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். டேவிட் எழுதுகிற மாதிரி சென்டென்ஸே தான் எழுதணும், அதுதான் பர்ஃபெக்ட்டு. கனவுல கூட அப்படி நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேர்புக்கும் நிகரான வேர்ப் இருக்குது. அதை நீங்கள் போட்டாலும் சரிதான். சரியா? நான் ஒரே கிளாஸில் 1000 வேர்பு இங்கே போட முடியாது. அதனால ஒன்று மட்டும் சூஸ் பண்ணி போடுறேன். ஓகே, மீதி நீங்கள் நிகரான வார்த்தையில் போட்டும் பேசலாம், தப்பில்லை. த ப்ராப்ளம் வாஸ் ரிசால்வ்டு. பிரச்சனை முடிந்தது. எங்கே? அங்கேயே. அப்போ என்ன பண்ணணும்? தேர் இட் செல்ஃப் அப்படிங்கிற ரூட் வேர்டை சேர்க்குறோம், சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். ஓகே, சொல்லுங்கள். த ப்ராப்ளம் வாஸ் ரிசால்வ்டு தேர் இட் செல்ஃப். த ப்ராப்ளம் வாஸ் ரிசால்வ்டு தேர் இட் செல்ஃப். பிரச்சனை அங்கேயே முடிஞ்சதுப்பா தம்பி, இன்னும் ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லுவோம்ல. த ப்ராப்ளம் வாஸ் ரிசால்வ்டு தேர் இட் செல்ஃப். ஓகே, பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அங்கேயே விளையாடு, இங்கே வராத. அங்கேயே விளையாடு. ஓகே, இப்போ விளையாடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிள். என்னது? ப்ளே. எங்கே ப்ளே?
தேர் இட் செல்ஃப், ரூட் வேர்டு உடனே வந்துடணும். தேர் இட் செல்ஃப். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. ஒர்க்கு வேர்பு, ரிசால்வ்டு வேர்பு, ப்ளே வேர்பு. அப்போ மேக்ஸிமம் இந்த தேர் இட் செல்ஃப், இந்த ஹியர் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எதுக்கு பின்னாடி வரும்னு நான் சொன்னேன், வேர்புக்கு பின்னாடி வரும்னு சொன்னேன்னா வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஒரு சில இடத்துல தான் ஃபுல் சென்டென்ஸுக்கு அப்புறம் அது வரும், அதையும் பார்க்கலாம். சரிங்களா? ப்ளே தேர் இட் செல்ஃப். ஓகே, இங்கே வராது. டோன்ட் கம், இங்கே தான் இருக்கு. இங்கே ஏன்னா இருக்கு, இங்கே அப்படின்னு தான் இருக்கு. அப்போ என்னது? ஹியர். அவ்வளோதான். ஓகே, ப்ளே தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் ஹியர். உங்கள் குழந்தைகிட்ட கூட சொல்லலாம், இங்கே பாரு ஹால்லே விளையாடு, இங்கே வராது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, யூ ப்ளே தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் இன்சைட் த கிச்சன். ஓகே, யூ ப்ளே தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் இன்சைட் த பெட்ரூம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லலாம். ஓகேவா? குழந்தைகிட்ட நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸை தயவு செய்து உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க, உரையாடுங்க. ஓகே, ஒரு சில நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளை போட்டிருந்தாலும் வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். நாளாக பிக்கப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க எதற்கும் கூச்சப்படாமல் கற்றுக்குவாங்க, நம்மள மாதிரி கிடையாது. ஓகேவா? தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை உங்கள் குழந்தைகிட்ட தயவு செய்து பேசுங்க. ஈவன் தோ தே ஆர் ஸ்டடிங் இன் இங்கிலீஷ் மீடியம் ஆர் சிபிஎஸ்சி, யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் தெம். அவங்ககிட்ட தயவு செய்து பேசுங்க. புரியுதா? ரைட். ப்ளே தேர் இட் செல்ஃப், டோன்ட் கம் ஹியர். ஓகே, அடுத்து பாருங்கள். அங்கேயே நீ அதை வைத்திருக்க வேண்டும். அங்கேயே நீ அதை வைத்திருக்க வேண்டும். இதையே இங்கே கொண்டு வந்தாய். அங்கேயே நீ அதை வச்சிருக்கணும். அங்கேயே நீ அதை வச்சிருக்கணும். அப்போது நீ அதை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சர்டைன் ஃபேமிலி கீழே வருது. அது என்ன ஃபேமிலி? ஹாவ் ஃபேமிலி. ஹாவ் ஃபேமிலியில் யார் யார் இருக்கா? குட் ஹாவ், ஷுட் ஹாவ், மைட் ஹாவ், மஸ்ட் ஹாவ், வுட் ஹாவ், இவங்கெல்லாம் இருக்காங்களா? இதில் நீ அதை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சஜஷனாக சொல்கிறோம், நீ அதை அங்கே வச்சுருக்கணும்டா அப்படின்ட்டு. அப்போது ஷுட் ஹாவ் கீழே தான் அது வருது. ஓகே, ஷுட் ஹாவ் கீழே தான் வருது. ஓகே, அப்போது நீ அதை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட். கெப்ட் இட், கீப்புக்கு தான் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வைத்திருக்க வேண்டும்னா பாஸ்ட்டில் போயிடுதுல்ல. அப்போ கீப்போட பாஸ்ட் டென்ஸ் கெப்ட். ஓகே, இப்போ சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட். நீ அதை வைத்திருக்க வேண்டும். நீ அதை வைத்திருக்க வேண்டும். எங்கே? ரூட் வேர்டை போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். தேர் இட் செல்ஃப். தேர் இட் செல்ஃப். இப்போ சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட் தேர் இட் செல்ஃப். சொல்லுங்கள், யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட் தேர் இட் செல்ஃப். வை ஹாவ் யூ brought it here? வை ஹாவ் யூ brought it here? அது எதுக்கு இங்கே கொண்டு வந்த? ஓகே, யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட் தேர் இட் செல்ஃப். அங்கேயே நீ வச்சிருக்கணும். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேர் இட் செல்ஃப் மட்டும் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், இட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், அதனால தான். ஓகே, சம்டைம்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் வந்தாலும் அதற்கப்புறம் நீங்கள் தேர் இட் செல்ஃப் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து அங்கேயே பதில்கள் வழங்கப்பட்டன. தம்பி, நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்களா, இப்போ வந்து என் கேள்வி கேட்குறீங்க? அங்கேயே பதில் சொல்லியாச்சு. எங்கே? மீட்டிங் இருந்திருக்கு, மீட்டிங்கில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்போ அங்கேயே பதில் சொல்லியாச்சு. அங்கேயே பதில்கள் வழங்கப்பட்டன. பதில்கள் வழங்கப்பட்டன. பதில்களுக்கு இங்கிலீஷில் த ஆன்சர்ஸ். த ஆன்சர்ஸ் வழங்கப்பட்டன. பாஸ்ட் டென்ஸ் தானே. பாஸ்ட் டென்ஸில் பேசிவ். பேசிவ் வந்தால் என்ன பண்ணணும்? பி வெர்பு கூட ஒரு V3 போடணும். அதான் பேசிவ் ஃபார்ம். பேசிவ் ஃபார்ம்னா என்ன? வழங்கப்பட்டன, வழங்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் வந்தால் ஒரு பி வெர்பு கூட V3 போடணும். ஓகே, த ஆன்சர்ஸ். ஆன்சர்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு ஏற்ற ஒரு பாஸ்ட் பி வெர்பு வேர். ஓகே, வழங்கப்பட்டன அப்படின்னா given. ஓகே, எங்கே? தேர் இட் செல்ஃப். அவ்வளோதான், தேர் இட் செல்ஃப். இப்போ சொல்லுங்கள், த ஆன்சர்ஸ் வேர் given தேர் இட் செல்ஃப். த ஆன்சர்ஸ் வேர் given தேர் இட் செல்ஃப். த ஆன்சர்ஸ் வேர் given தேர் இட் செல்ஃப். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் இட் நவ்? இப்போ எதுக்கு கேட்குறீங்க? த ஆன்சர்ஸ் வேர் given தேர் இட் செல்ஃப். ஓகே, இப்போ ஹியர் இட் செல்ஃபுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அடுத்து ஹியர் இட் செல்ஃபுக்கு பாருங்கள். இங்கேயே நீ சாவி வை. இங்கேயே கூட்டம் நடத்திக்கலாம். இங்கேயே அவங்க வரட்டும். இங்கேயே அனைவருக்கும் பணம் கொடுப்போம். இங்கேயே எல்லாம் இருக்கிறது அப்படின்னாலே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான், இல்லாட்டி நம்ம இருக்கிற இடமே தான். ஓகே, அதைத்தான் வந்து என்ன பண்ணுறோன்னா மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், இங்கேயே நீ சாவி வை. நீ சாவியை வை. எப்படி சொல்லலாம்?
நீ சாவியை வை. ஒரு கமாண்ட் வேர்டு தானே. நீ சாவியை வை. யூ கீப் த கீ. அவ்வளோதான். யூ கீப் த கீ. ஓகே, யூ கீப் த கீ. நீ சாவியை வை. எங்கே வைக்கணும்? இங்கேயே. அப்படிங்கிறது ரூட் வேர்டு என்ன? ரூட் வேர்டு என்ன? சூப்பருங்க. ஹியர் இட் செல்ஃப். அவ்வளோதான். ஹியர் இட் செல்ஃப். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம ரெகுலர் டேயில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும். புரியுதுங்களா? பாருங்கள், யூ கீப் த கீ ஹியர் இட் செல்ஃப். எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடாது. ஐயோ இங்கேயே வை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, யூ கீப் த கீ ஹியர் இட் செல்ஃப். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். யூ கீப் த கீ ஹியர் இட் செல்ஃப். ஓகே, இங்கே கூட்டம் நடத்தலாம். we have enough space here. we have enough space here. நம்மகிட்ட போதுமான இடம் இருக்குது. ஓகே, ஸோ we can conduct the meeting here itself. we can conduct the meeting here itself. நானே ஆன்சர் சொல்லிட்டேன். சரி, எழுதிடுவோம். சரிங்களா? இங்கேயே கூட்டம் நடத்தலாம். கூட்டம் நடத்தலாம் என்ன சொல்லலாம்? we can conduct the meeting. ஐயோ, அடுத்த டைம் வந்து நான் சொல்ல மாட்டேன், உங்களை எழுத வைக்கணும். அதுக்கு பதில் நானே சொல்லிட்டேன் ஆன்சரை. we can conduct the meeting. நாம் மீட்டிங் நடத்தலாம். நம்மளால் மீட்டிங் நடத்த முடியும் அப்படிங்கிற மீனிங்கில் கூட நீங்கள் எடுத்துக்குவீங்க. சில சமயங்களில் நம்ம ஒரு பெர்மிஷனாக சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மீனிங்களும் கேன் ஒர்க் ஆகும். ஓகே, we can conduct the meeting. எங்கே? here itself. here itself. why do you want to rent a hall? why do you want to rent a hall? already we have enough space here, so we can conduct the meeting here itself. நீங்கள் எதுக்கு ஹால் போய் வாடகைக்கு எடுக்கணும்? ஆல்ரெடி நம்மகிட்ட நல்ல இடம் இருக்குது. ஸோ we can conduct the meeting here itself. இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மீட்டிங் நடத்தலாம். சொல்லுங்கள், we can conduct the meeting here itself. கல்யாணத்தை இங்கே நடத்தலாம். ஓகே, we run a marriage here itself. we run a marriage here itself. ஓகே, ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இங்கேயே அவங்க வரட்டும். நம்ம எதுக்கு அங்கேயே போகணும்? ஓகே, அவங்க இங்கே வரட்டும். why should we go there itself? நாம் எதுக்கு அங்கேயே போகணும்? let them come here. ஓகே, அவர்கள் வரட்டும். அவர்கள் வரட்டும். வரட்டும் இந்த மாதிரி வந்தாலே லெட்டு வந்துடணும். சரிங்களா? ஓகே, let them come. அவர்கள் வரட்டும். ஓகே, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? அவர்களை வர விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டில் போயிடவே கூடாது. லெட்டுக்கு 2 மீனிங் வரும் தமிழில். வரட்டும், வரவிடு. போகட்டும், போக விடு. நான் செய்கிறேன், செய்ய விடு. ஓகே, 2 ஆங்கிள்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கணும். சரிங்களா? சிங்கிள் மீனிங்கில் போயிடக்கூடாது. ஏன்னா லெட்டுக்கு டபுள் யூசேஜ் இருக்குது. சரி பாருங்கள், லெட் தெம் கம். அவங்க வரட்டும். எங்கே? இங்கேயே. ஹியர் இட் செல்ஃப். ஓகே, லெட் தெம் கம் ஹியர் இட் செல்ஃப். அவங்க இங்கேயே வரட்டும். ஓகே, அவங்க இங்கேயே வரட்டும். லெட் தெம் கம் ஹியர் இட் செல்ஃப். ரொம்ப சிம்பிள். அவங்க இங்கேயே இருக்கட்டும். லெட் தெம் பி ஹியர் இட் செல்ஃப். லெட் தெம் பி ஹியர் இட் செல்ஃப். அவர்கள் இங்கேயே இருக்கட்டும். லெட் தெம் பி ஹியர் இட் செல்ஃப். அவங்க இங்கேயே தூங்கட்டும். லெட் தெம் ஸ்லீப் ஹியர் இட் செல்ஃப். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். லெட் தெம் ஸ்லீப் ஹியர் இட் செல்ஃப். ஓகே, இங்கேயே அனைவருக்கும் பணம் கொடுப்போம். எல்லோரும் இங்கே வந்துருங்கப்பா, இங்கே தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுப்போம். ஓகே, அனைவருக்கும் பணம் கொடுப்போம். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அனைவருக்கும் பணம் கொடுப்போம். இது எஸ்விஓ. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். எஸ்விஓன்னு சொல்கிறத விட எஸ்விஐஓ டிஓ. அனைவருக்கும் பணம் கொடுப்போம். ஓகே, அப்போ பணம் கொடுக்கறது யார்? ஒருத்தர் தான் பணம் கொடுப்பாரு. அப்போ அவங்கள நாங்கள் அனைவருக்கும் பணம் கொடுப்போம்ங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபுல் மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், we will give everyone money. everyone's moneyன்னு போட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட பணம்னு மீனிங் மாறிடும். அப்போஸ்ட்ரோஃபி போட்டிங்கன்னா அது வேறு மீனிங், இது வேறு மீனிங். will give everyone money. ஒரு சிலருக்கு இந்த சென்டென்ஸ் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அக்கார்டிங் டு த ரூல் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் சென்டென்ஸ். எஸ்விஐஓடிஓ. ஒரு சிலருக்கு இது வரல அப்படின்னா நீங்கள் மணியை முன்னாடி போட்டுட்டு எவ்ரி ஒனை பின்னாடி போட்டுட்டு இடையில ஒரு 2 போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. we will give money to everyone. we will give money to everyone. கரெக்டு. யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. will give everyone money. கரெக்ட். we will give money to everyone. கரெக்ட். என்ன, இந்த ரெண்டுத்தையும் இடம் மாற்றும் பொழுது இந்த ஐஓ அந்த பக்கம் போகும்பொழுது 2 மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, கொடுக்கப்படும் நபர்
யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கொடுக்கப்படும் பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இடத்த மாற்றிங்கன்னா டூ போட்டுக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். we will give everyone money எங்கே, here itself, here itself. தம்பி நாங்கள் எல்லாத்துக்கும் இங்கேயே பணம் கொடுப்போம். will give everyone money here itself, will give money to everyone here itself. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ அசம்பிள் ஹியர், எல்லோரும் இங்கே வந்துடுங்க. ஓகே, அடுத்து இங்கேயே எல்லாம் இருக்கிறது, இங்கேயே எல்லாம் இருக்குது, நீங்கள் எதுக்கு அந்த கடைக்கு போகிறீங்க, இங்கே எல்லாம் இருக்குது, நீங்கள் எதுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குதே, இங்கே எல்லாம் இருக்குதே. ஓகே, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகே, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், எல்லாம் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் எங்கே, ஹியர் இட் செல்ஃப், ஹியர் இட் செல்ஃப். அவ்வளோதான், எங்கள் கடையில் எல்லாம் இருக்குதுங்க, இங்கேயும் எல்லாம் இருக்குது, நீங்கள் இதுக்கு அந்த கடைக்கு போகிறீங்க. ஓகே, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர் இட் செல்ஃப். வை ஆர் யூ கோயிங் டு தட் ஷாப், எதுக்கு அந்த கடைக்கு போகிறீங்க, நீங்கள் தான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர் இட் செல்ஃப், எவ்ரிதிங் அவைலபிள் ஹியர் இட் செல்ஃப். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஹோம்ஒர்க் பார்த்துடலாமா? இப்போது ஹோம்ஒர்க் பார்ப்போம். அங்கேயே நான் அனைத்தையும் வாங்குவேன், நான் அங்கேயே எல்லாத்தையும் வாங்குகிறேன். ஓகே, இங்கேயே உன்னோட ஃபைலை கையெழுத்து விடுவேன், இங்கேயே உன் ஃபைலுக்கு என்ன பண்ணுவேன், சைன் போட்டுருவேன். அங்கேயே அவன் அதை சொல்லியிருக்க வேண்டும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, ஏன்னா ஹேவ் ஃபேமிலிக்குள்ளே இருக்க வார்த்தையில் வருது, என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதிருங்க. ஓகே, அங்கேயே அவன் அதை சொல்லியிருக்க வேண்டும். ஓகே, இங்கேயே கொஞ்ச நாள் எங்கள் கூட தங்கு, ஏன் போகிற, வை டு வாண்ட் டு ரன் லைக் எனிதிங், எதுக்கு உடனே ஓடுற, கொஞ்ச நாள் எங்கள் கூட தங்கு. ஈஸி தானுங்க. இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை கமெண்ட்டில் போட்டுருங்க, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக உங்களை அன்புடன் இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.